நாம் ஆவியிலே நடக்கும்போது நம்மிலே வாசம் செய்கிறவர் அவருடைய மாட்சிக்காக நமது உடலை பயன்படுத்துவார். அவர் இந்த ஆலயத்தை தம் பிரசன்னத்தால் மீண்டும் மீண்டும் நிரப்புவார். அவர் உங்கள் கண்கள் வழியாய் பார்ப்பார், உங்கள் கரங்கள் வழியாய் செயலாற்றுவார், உங்கள் நாவு வழியாக பேசுவார். அவர் உங்கள் பாதங்களை கடவுளின் அரசை விரைவுபடுத்துவதற்கு பயன்படுத்துவார். அவர் உங்கள் கண்கள் வழியாக பார்ப்பார். அது மனதுருக்கத்தின் பார்வை, தூய்மையின் பார்வை, வல்லமையான பார்வை. அவர் உங்கள் வழியாக பேசுவார். அது விடுதலையின் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை, ஞானத்தின் வார்த்தை, குணமாக்கும் வார்த்தை. அவர் உங்கள் கரங்கள் வழியாக செயலாற்றுவார். நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தும் போது அற்புதங்கள் நடைபெறும். மக்களின் மீது தூய ஆவியின் வல்லமை ஊற்றப்பெறும். நெருப்பு வெளிப்படும். உங்கள் கரங்களை மக்கள் மீது வைக்கும்போது அவர்கள் குணமடைவர். மக்கள் நிரப்பப்படுவர். கட்டுகள் உடைக்கப்பெறும். அவர் உங்கள் பாதங்களை பயன்படுத்துவார். நீங்கள் புதிய சாதனைகளை புரிய பயன்படுத்துவார். தேசங்களையும் நகரங்களையும் இயேசுவுக்கு சொந்தமாக்க பயன்படுத்துவார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க உங்களை பயன்படுத்துவார். கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை உணர்வீர்கள். கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற உணர்வானது உங்களை பயத்திலிருந்து விடுவிக்கும், சோர்விலிருந்து விடுவிக்கும், பெரிய காரியங்களை செய்ய வழிநடத்தும், தூய்மைக்கு வழிநடத்தும், தைரியத்திற்கு வழிநடத்தும், வல்லமைக்கு வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் கடவுள் என் ஆவியில் உரைகிறார், எனக்கு பயம் ஒன்றும் இல்லை என்று தைரியமாக கூறுங்கள். சாலமோன் கட்டிய ஆலயத்தின் கடவுளின் மாட்சி நிரம்பியது போல கடவுள் உங்களையும் தம் ஆட்சியால் நிரப்புவதற்கு விரும்புகிறார். கடவுள் வசிக்கிற ஓர் இடமாக நீங்கள் மாறும் வரை அவர் திரும்ப திரும்ப உங்களை நிரப்புவார். கிறிஸ்துவின் உறவில் கட்டிடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெற்று வருகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்பிக்கையான வாழ்வு, தூய்மையான வாழ்வு, தாழ்மையான வாழ்வு வாழுங்கள். கடவுள் தங்கும் உறைவிடமாக உங்களை உருவாக்குவதற்கு தூய ஆவியாரை அனுமதியுங்கள். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 23. தொடர்வோமா நண்பர்களே?